ஐயா நல்லகண்ணு அவர்கள் தான். 101 வயசு, கடைசி நேரத்திலும் போராட்டம் தான், இயற்கையுடனான போராட்டம். அவரை வா போயிடலாம் அப்படின்னு சொல்லி கடைசியா இயற்கை நல்லகண்ணு ஐயா அவர்களுடைய ஆத்மாவை அரவணைத்து கொண்டது அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு துக்கமான செய்தியா இருந்தாலுமே, அந்த வயதுல அந்த மூப்புல அவர் அடைந்த துன்பங்களும் செய்த பல நல்ல விஷயங்கிறதையும் நினைத்து பார்க்கக்கூடிய நல்லகண்ணு மாதிரியான நபர்கள் இனிமே வருவாங்களா? இப்ப நிறைய பேர் நம்ம அப்படிதான் தேடிட்டு இருக்கோம். ஐயா காமராஜர் மாதிரி யாராவது வருவாங்களா, ஐயா விஜயகாந்த் அவர்கள் மாதிரி யாராவது வருவாங்களா, ஐயா நல்லகண்ணு அவர்கள் மாதிரி யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சு யோசிச்சு பாருங்களேன். இவங்கெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நாம அவங்கள அதிகமா புரிஞ்சுக்கிடாம கைவிட்டு கடைசியில் அவங்க இறந்த பிறகு ஐயோ இப்படிப்பட்ட தலைவனையா நம்ம இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம்ல. இதுதான் உலக நியதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு போனதுதான். பாகிஸ்தானுடைய செக்யூரிட்டிக்கு கூட இது ஆபத்து டோய் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மீடியாக்கள் அலறுகிறார்கள். அவங்களுக்கு தேவை என்ன? பாகிஸ்தான் பதற போகிறது, பாகிஸ்தான் வீட போகிறது அப்படிங்கிறது தான். இதுக்கு நடுவில் அண்ணன் ட்ரம்ப் அவர்கள் வந்து அவருடைய சொற்பொழிவை ஆற்றிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் என்ற ஒரு வார்த்தை சொன்னார். பல கோடி மனிதர்கள் இறந்திருப்பாங்க, நான் மட்டும் உள்ளக்க போகலனா. ஏன்னா இந்தியா எல்லாரையும் போட்டு தள்ளி இருக்கும். எல்லாரையும் போட்டு தள்ளி இருக்காதியா. அங்கே எவன் தீவிரவாதியோ, எவன் இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது செய்கிறானோ, இந்தியாவை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எவன் மனசுல நினைக்கிறானோ அவனைத்தான் அடிச்சிருப்பமே தவிர அங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை கொன்று குவிப்பது இந்தியாவினுடைய ஒரு எண்ணமாக இருக்கவே இருக்காது. கனவிலும் அது நடக்காது. அங்க நான் வந்ததுனால பல கோடி மனிதர்களை, லட்சக்கணக்கான மனிதர்களை காப்பாற்றி விட்டேன். காரணம் என்ன தெரியுமா? டாரிஃப் தான் அப்படின்னு சொல்றாரு ட்ரம்ப் அவர்கள்.